மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாப்புல. என் பொண்ணை கட்டிக்க சம்மதம் இல்லாத மாப்பிள்ளைய எதுக்குமா வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச? இப்போ பாரு, இத்தனை பேத்துக்கு முன்னாடி என்னை தலகுனிஞ்சு அசிங்கப்பட வச்சுட்டியேன்னு அன்பு மாமா கேட்க, அண்ணே அவன் சொல்கிறதெல்லாம் பொய்யனே, அவன்கிட்ட நான் வீட்டில் 1000 தடவை கேட்டேனே, அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன பின்னாடி தான் நான் இந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணேன். அவன் யாரையுமே லவ் பண்ணலண்ணே. இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு தள்ளி போடுறதுக்காகத்தானே அவன் பொய் சொல்கிறேன்னு அன்புவோட அம்மா கலங்கி சொல்கிறாங்க. இதை மாப்பிள்ளைய சொல்ல சொல்லுமா. மாப்பிள்ளை இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், நான் பின்னாடி பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நானும் என் மகளும் இவருக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கேன்னு அன்பு மாமாவும் சொல்கிறாரு. இதை கேட்ட அன்புவோட அம்மா அன்புட்ட வந்து, நீ யாரையுமே லவ் பண்ணல, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லுடான்னு சொல்ல, இல்லைம்மா மாமா சொன்னது உண்மைதான், நான் வேறொரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், துளசியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு துளி கூட சம்மதம் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட அன்புவோட மாமா அதிர்ச்சி ஆகிறாரு. இதனால் கோபமடைஞ்ச அன்புவோட அம்மா அன்புவை அடிக்கிறாங்க. அப்போது அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனந்தி வந்து அன்புவோட அம்மாவை தடுக்கிறாங்க. நீ யாரடி என்னைய வந்து தடுக்கிறேன்னு அன்பு அம்மா ஆனந்தியை பார்த்து கோவப்பட, அவளை ஏன் திட்டுறீங்க, அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான், நான் ஆனந்தியை தான் லவ் பண்ணுறேன், ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அன்பு உறுதியாக சொல்கிறாரு. இதை பார்த்த அன்புவோட மாமா அன்பு அம்மாட்ட வந்து, இதுக்கு தான் நீ ஆனந்தி இங்கே வரணும் வரணும்னு உறுதியாக இருந்தியா, விளக்கு ஏற்றும் போல கூட ஆனந்தியை தான் விளக்கு ஏற்ற சொல்லியிருக்க, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே தான் நீ என் மகளுக்கும் உன் மயனுக்கும் நடக்க போகிற இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க, இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி நீ என்னை அசிங்கப்படுத்திட்டியேன்னு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறாரு அன்புவோட மாமா.